மழை முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, என்னென்ன முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படுது, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குறிப்பாக கேரளாவில் தான் மழை காரணமாக அதிக அளவு மழை பொழிவு இருக்கும். அதே போல கர்நாடகா மாநிலத்தில், இந்த இரண்டு மாநிலங்களிலும் ஏற்படக்கூடிய இந்த மழையினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும். குறிப்பாக கேரளாவினுடைய எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட அந்த மாநிலங்களிலையும், அதே போல கர்நாடகத்தினுடைய எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாநிலங்கள், அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழை காலத்துல காவிரி நீர் ஆற்றப்படுகையில அதிக அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைதான் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிறது. ஏற்கனவே காவிரி நதிநீர் பங்கீடு என்று 4 மாநிலங்களுக்கும், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுவை ஆகிய இந்த 4 மாநிலங்களுக்கு இடையிலான காவிரி நதிநீர் பங்கீட்டின்படி கேரளாவில் இருந்து ஏற்கனவே அந்த நதிநீர் என்பது குறைவான அளவுதான் கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு வழங்கப்படும். அதிக அளவு தண்ணீர், கிட்டத்தட்ட 177 டிஎம்சி அளவிலான தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி தற்போது வரை முறையாக நீர் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து காவிரி நீர் ஒழுங்காற்று வாரியம் அமைக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்படும். இந்த நிலையில இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது காவிரி நீர் ஆற்றுப்படுகையில அதிக அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த காவிரி நதிநீர் படுகைகள் செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, முறையாக தூர்வாரப்பட்டிருக்கின்றனவா, அணைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா, அங்கு எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவிலான விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருக்கின்றனவா என்பன போன்ற பல்வேறு ஆலோசனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை நீர்வளத்துறை அமைச்சர், அதே போன்ற வேளாண்மைத்துறை அமைச்சர், வேளாண் துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே தென்மேற்கு பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளுடைய நிலை தொடர்பாகவும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.